ஊடக சுதந்திரத்தின் குரல் வலையை நெரிக்க பார்க்கிறாரா தவிசாளர்? உண்மைகளை அம்பலப்படுத்திய முல்லைத்தீவு ஊடகவியலாளருக்கு போலீஸ் விசாரணை. எங்கெல்லாம் அநீதிகளும் அரசியல் பழிவாங்கல்களும் அரங்கேறுகின்றனவோ அங்கெல்லாம் மக்கள் பக்கமாய் நின்று உண்மைகளை உரக்கச் சொல்வதே ஊடகங்களின் தர்மம். ஆனால் அந்த உண்மைகளை தாங்கிக் கொள்ள முடியாத அரசியல் தலைமைகள் ஊடகவியலாளர்களை போலீஸ் நிலையம் வரை இழுத்து மிரட்ட பார்ப்பது ஊடக சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்படும் அப்பட்டமான அடக்குமுறையாகவே பார்க்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் செயலாளரின் இடமாற்றம் வெறும் நிர்வாக நடைமுறையல்ல, அது ஒரு திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் என்ற குற்றச்சாட்டு அண்மையில் வலுவாக எழுந்திருந்தது. இதனை அடியோடு மறுக்க முடியாதபடி அந்த இடமாற்றத்தின் பின்னணியை உறுதிப்படுத்தும் வகையிலான ஒரு சர்ச்சைக்குரிய தொலைபேசி உரையாடல் ஒலிப்பதிவு அண்மையில் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தானே பரப்பிவிட்டு ஊடகவியலாளர் மீது பாய்வது நியாயமா? கரைதுறைப்பற்று பிரதேச சபை தவிசாளருக்கும் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கும் இடையே இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த தொலைபேசி உரையாடல் ஒலிப்பதிவை வேறு யாரும் திருட்டுத்தனமாக பெறவில்லை. குறித்த தவிசாளரே தனது கைப்பட பிரதேச சபை உறுப்பினர்கள் அடங்கிய வாட்ஸ்அப் குழு ஒன்றில் பகிர்ந்ததாக தெரியவருகிறது. அங்கிருந்து உறுப்பினர்கள் மூலமாகவே அது ஊடகவியலாளர்களின் கவனத்திற்கு சென்றுள்ளது. தன் வாயால் பேசிய உண்மைகள் தன் கைபேசி மூலமாகவே வெளியே கசிந்து அது செய்தியாக உருவெடுத்ததால் தவிசாளருக்கும் அவர் சார்ந்த தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கும் பிரதேசத்தில் கடுமையான மக்கள் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தவறை தன் பக்கம் வைத்துக்கொண்டு அதனை செய்தியாக்கிய முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர் பாலநாதன் சதீசன் மீது தவிசாளர் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். போலீஸ் விசாரணைக்கு சென்ற ஊடகவியலாளர் கொழும்பில் பதுங்கிய தவிசாளர். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இன்று மே 27, 2026 முல்லைத்தீவு போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஊடகவியலாளர் பாலநாதன் சதீசன் சட்டத்திற்கும் விசாரணைக்கும் மதிப்பளித்து தைரியமாக போலீஸ் நிலையத்திற்கு சென்று தனது வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளார். ஆனால் வேடிக்கை என்னவென்றால், முறைப்பாடு கொடுத்த தவிசாளரையும் போலீசார் இன்றைய தினம் விசாரணைக்கு அழைத்திருந்தபோது தான் கொழும்பில் இருப்பதால் வர முடியாது என சாக்குப்போக்கு கூறி தவிசாளர் சமூகமளிக்கவில்லை. தான் செய்த தவறுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிசாளர் ஓடி ஒளிகிறாரா என்ற கேள்வி இதன் மூலம் எழுகிறது. இதனையடுத்து இருதரப்பினரையும் வரும் மே 29, 2026 அன்று காலை 10 மணிக்கு மீண்டும் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளனர். அநீதிக்கு எதிராக என்றும் ஒலிக்கும் ஊடக குரல். ஒரு ஊடகவியலாளனின் ஆளுமையோ மக்கள் பணியோ சமூகத்திற்காக அவர்கள் செய்யும் தியாகங்களோ புரியாத தவிசாளர் அதிகார பலத்தை கொண்டு ஊடகங்களை அடக்கிவிடலாம் என நினைப்பது பகற்கனவு. சமூகத்தில் நடக்கும் அநீதிகளை அம்பலப்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதே ஊடகங்களின் தலையாய கடமை. தன் தவறை மூடிமறைக்க ஊடகவியலாளரை குற்றவாளி கூண்டில் நிறுத்த முயலும் தவிசாளரின் இந்த செயல் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத தமிழ் ஊடகப் பரப்பில் கடுமையான கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. செய்தி தொகுப்பு அடங்காப்பற்றுதமிழன் யூடியூப் சேனல். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி தொகுப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நா. பார்த்திபன். நன்றி, வணக்கம்.